Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, Kingdom Animaliala last class we have started the vertebrates. Especially invertebrates complete பண்ணதுக்கு அப்புறம் we have started the phylum Hemichordata and அதுக்கடுத்து வந்து subphylum Urochordata and Cephalochordata we have completed and then we started vertebrates. Vertebrates நம்ம வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் and அதுல வந்து first of all we have seen the fishes, general characters of fishes. Fishes என்னென்ன general characters இருக்குன்றத நம்ம simplify பண்ணி சொல்லியிருந்தோம் and then and then scales we have seen about the scales and fishes we have seen like anadromous fishes and catadromous fishes. Anadromous அப்படின்றது fishes வந்து these type of fishes they migrate from excuse me, they migrate from ocean to the fresh water. அது எல்லாமே anadromous fishes நம்ம சொல்லுவோம். Catadromous fishes அப்படின்றது fresh waterல இருந்து ஓஷனுக்கு மைக்ரேட் ஆகும் நம்ம சொன்னோம். எஸ்பெஷலி அக்வாட்டிக் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமா லைக் ஃபிஷஸ், ப்ரான் அண்ட் இது எல்லாமே வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லலாம், கொடுக்குற ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஃபிஷஸ்ல மொத்தம் வந்து 4 types of fishes, 3 types of fishes சொல்லுவாங்க. ஆயில் சார்டைன் அண்ட் கானாகுர்தா அண்ட் பாம்பே டக். ஸோ பாம்பே டக் இட் இஸ் நாட் பிரசன்ட் இன் இந்தியா, இட் இஸ் பிரசன்ட் இன் த பாம்பே. நம்ம வந்து பாம்பே டக் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது கிடையாது. பட் எஸ்பெஷலி பாம்பே ரீஜியன் பீப்புள் அவங்க தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஆயில் சார்டைன் இஸ் காமன் ஃபார் டோட்டலா நம்ம தமிழ்நாடு சைடு அதிகமாவே இருக்கும். ஆயில் சார்டைன் வந்து கேரளால வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி கேரளா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு ஆல்சோ. ஆயில் சார்டைனை வீட்டுல கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அந்த ஆயில் சார்டைன் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அதனாலதான் வந்து ஆயில் சார்டைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். குழம்பு மீன் கறி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ஆயில் யூஸ் பண்ணாம இருந்தாலே அந்த ஃபிஷஸ் வந்து அவ்வளோ ஆயில் வந்து கொடுக்கும் அந்த அந்த ஃபிஷ் கறியில. so that much of oil content they have and it is a rich source of protein, especially proteinல வந்து அதிகமா நம்ம சொல்லலாம். and then we have seen the different kinds of different types of scales in fishes and what is the function of the lateral line system அப்படின்றது பார்த்தோம். and Weberian ossicles, electric eel. so இது வரைக்கும் நம்ம வந்து ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். torpedo, electric ray. so coming to the torpedo or electric ray அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் electric ray அப்படின்றது வந்து இட்ஸ் a fish, it's a type of fish. இது வந்து electricity, little bit of electricity அப்படின்றத produce பண்ணும். so especially you can see here the structure of the electric ray பாத்தீங்கன்னா here you can see the olfactory lobes and cerebellum, the left electric organ and இது வந்து right electric organ. இந்த ரீஜன் தான் சொல்லியிருக்காங்க. and this is the spinal cord. The spinal cord, see this is the complete the electric system or the nervous system அப்படின்னு சொல்லலாம். இது வந்து cranial nerves, ஹெட்ல இருந்து வரக்கூடிய cranial nerves. இது then இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா electric ray torpedo with electric organ exposed organs are built up to disc like. so அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா disc like ஷேப்ல இருக்கும். and multinucleated cells called electrocytes. எப்படி வந்து இப்ப அமீபோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த செல்லுக்கு எந்த ஒரு டெஃபினிட் ஷேப்புமே இருக்காது. ஸோ தட் பர்டிகுலர் செல்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அமீபோசைட்ஸ். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த செல்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரோசைட்ஸ். சைட்ஸ் மீன்ஸ் செல், எலக்ட்ரோ மீன்ஸ் சம்திங் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. ரொம்ப எலக்ட்ரிசிட்டினா ரொம்ப அதிகமா கிடையாது, ரொம்ப ஹெவி வோல்டேஜ் கிடையாது, லிட்டில் பிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஃபார் லைக் ஒரு எனிமீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் அதோட ஃபுட்டை வந்து எஸ்கேப் ஆகி போகுதுன்னா அந்த ஃபுட்டு மேல அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஃபார் ஃபுட் கேப்சரிங் அண்ட் ஃபார் எஸ்கேப்பிங், இந்த பர்பஸ்க்கு தான் மெயினா இது யூஸ் ஆகுது. When all cells are discharged simultaneously, a high amperage current flows into the surrounding water to stun prey or discourage predators. See this, இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா in case if it wants to
affect or if it want to affect the opposite partner, oppositeல இருக்கவங்க ஒரு பிரேவா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிரெடேட்டரா இருக்கலாம். இப்ப இவங்க மேல இவங்க வந்து அதுகிட்ட ஸ்டன் ஆகணும், அதுக்கு அதாவது அது கிட்ட இருந்து விலகி போகணும் இல்லைன்னா அந்த இடத்துல விழணும் அப்படின்னு நினைச்சதுன்னா மேக்சிமம் பிரெடேட்டர்ஸ் விலகி போகாது, கொஞ்ச நேரத்துல அதுக்கு பேரலைஸ் ஆயிடும் அந்த எலக்ட்ரிசிட்டினால, அந்த வோல்டேஜ்னால. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த செல்லுமே சேர்ந்து சைமல்டேனியஸா வந்து ஃப்ளோ ஆகுதுனால இட் கிரியேட் சம் எலக்ட்ரிக் கரண்ட். அண்ட் அதனால வந்து அந்த சரௌண்டிங் வாட்டர்ல இருக்கக்கூடிய அதோட பிரேவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அதோட பிரெடேட்டர்ஸா இருக்கலாம். ஸோ அதை ஈஸியா வந்து அதை பேரலைஸ் பண்ண முடியும் கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் எலக்ட்ரோசென்சரி இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ்ட் இன் த லார்ஜ் செரிபெல்லம். ஸோ செரிபெல்லமோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And this is the migration in fishes. You can see here. இது anadromous fishes. இது salmon actually. The topmost கொடுத்திருக்கிறது வந்து this is called anadromous fishes. It is a salmon. So salmon வந்து ஓஷன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். ஸோ ஓஷன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் போகிறது தான் இருக்கிறதுலே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஃப்ரெஷ் வாட்டருமே வந்து டைரக்டா அந்த ஓஷன்ல தான் மிங்கிள் ஆகும், அது வந்து சேரும். ஆனா வந்து ஓஷன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் போறதுன்றது இட் இஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். இது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டதான் ஆக்சுவலா போகுமே. அண்ட் ஹில்சா, ஸோ ஹில்சாவும் பாத்தீங்கன்னா ஓஷன்ல சி த ஃப்ளோ. இதோட ஃப்ளோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹில்ஸா பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஓஷன்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து சி வாட்டர்ல சேருதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ பிக் டாஸ்க். இது வந்து ஒரு பிக் சேலஞ்சிங் ஆனது. ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இன்கேஸ் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் சைடு சேரும் போது இது ஆப்போசிட் சைட்ல போய் ஆகணும். அது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் anadromous ஃபிஷஸ்க்கு. பட் இன் கேஸ் ஆஃப் catadromous ஃபிஷஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே ஈஸி. பிகாஸ் வாட்டரோட இது சேர்ந்து நேரா போய் ஓஷன்ல போய் மிங்கிள் ஆயிடும். ஸோ இட்ஸ் ஈஸி டாஸ்க் ஃபார் தெம். அண்ட் அதனால இது அந்த அளவுக்கு இருக்காது. பட் when coming to the surviving rate அப்படின்னு நம்ம சொல்லும் போது anadromous fishes are better survivor than the catadromous fishes. Because catadromous fishes ஓஷன்ல ரீச் ஆயிட்டு அங்க எக் லே பண்ணிட்டு திரும்பி வரதுக்குள்ள இறந்துருவாங்க. பிகாஸ் ஆஃப் தி ஸ்டார்விங் கண்டிஷன். அட் த சேம் டைம் அவங்க வந்து ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டா அந்த எக் லே பண்ற வரைக்குமே வந்து ஷோர் தே ஷுட் நாட் ஈட் எனிதிங், அவங்களால சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஸ்டார்விங் கண்டிஷன்ல catadromous fishes லைக் ஈல் எல்லாமே இறந்துரும். பட் இன் கேஸ் ஆஃப் anadromous fishes பாத்தீங்கன்னா the survival rate is more when compared to the catadromous fishes. அண்ட் இதுதான் நம்ம சொன்ன பை ப்ராடக்ட்ஸ். இப்போ பை ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லும்போது மொலஸ்கால நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம், பியோல் ஆயிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். There is a Pinctada margaritifera and Pinctada vulgaris. So these two species used to get pearls from the animal. மொலஸ்க்ல இருந்து நமக்கு கிடைச்ச மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா they using some like ஸ்கின்ல வந்து ஷாக்ரீன் அப்படின்றத வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஷாக்ரீன் அண்ட் இஸ்டிங் கிளாஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஷாக்ரீன் அப்படின்றது வந்து வீடோட அலங்காரத்துக்காக யூஸ் பண்றது. வீடோட அலங்காரம் இல்லைன்னா அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காக தான் இருக்கிறது வந்து ஷாக்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கமிங் டு த இசிங் கிளாஸ் பாத்தீங்கன்னா இசிங் கிளாஸ் ஸ்விம் பிளேடர் எல்லாமே வந்து ஒரு க்ளூ ரெடி பண்றதுக்கு பிளஸ் ஜெல்லி, ஈவன் நம்ம சாப்பிடக்கூடிய ஜெல்லிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம் பிளேடர் அண்ட் இந்த இசிங் கிளாஸ்ல இருந்து தான் வந்து ரெடி பண்றாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன் மெனி கேசஸ் நம்ம மொலஸ்க்ல கூட சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதோட ஷெல்ஸ் எல்லாமே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி அந்த கேஸ்ட்ரோபோட அந்த ஷெல்லா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதோட பைவால்வ்ஸா இருக்கலாம். சங்கு ஈவன் யூ கேன் see the screen. Some houses you can see the screen that is made up of like shells-ஆல ஒரு ஸ்கிரீனை ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. இட்ஸ் so beautiful, ரொம்பவே அழகா இருக்கும். அது எல்லாமே வந்து நிறைய திங்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இது ஒண்ணு. அண்ட் திஸ் இஸ் த கம்பூசியா அண்ட் இட்ஸ் a fish which is used to control the mosquito larva eater சொல்லுவாங்க இத. இது வந்து இந்த கம்பூசியா டைப் ஆஃப் ஃபிஷஸை வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து கல்டிவேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த பாண்ட் ஆர் லேக் கூட அந்த அளவுக்கு இருக்காது. பட் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் பாண்ட் இஸ் a stagnant one, லேக்கை விட பாண்ட் ரொம்பவே ஸ்டாக்னண்டா இருக்கும். ஸோ அங்க வந்து மஸ்கிட்டோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்.
So in order to control the mosquito larvaவை சாப்பிடக்கூடிய ஃபிஷஸ்ல நிறைய ஃபிஷஸ் இருக்கு, லைக் 4 or 5 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. அதுல கம்போசியா அப்படின்றது வந்து இட்ஸ் a very good friendly, and கம்போசியான்றது வந்து and it is also நிறைய இடத்துல கம்போசியாவும் கன்சியூம் பண்றாங்க, so it's also safe to consume. And this is the which I told you before, it's a connecting link. Some of the animals act as a connecting link in between the two adjacent phylum. ரெண்டு adjacent phylumக்கு பக்கத்துல கனெக்டிங் லிங்கா இருப்பாங்க. கனெக்டிங் லிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபைலத்தோட கேரக்டருமே அதுக்கு இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது திஸ் இஸ் கால்டு சீலகாந்த் ஆர் சீலகாந்த் அப்படின்னுவாங்க. இட்ஸ் கால்ட் அதர்வைஸ் கால்டு லாட்டிமேரியா. இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அ ஃபிஷ் அண்ட் அ ஃப்ராக். ஏன் ஃபிஷ்ஷுக்கும் ஃப்ராகுக்கும் பாத்தீங்கன்னா பிகாஸ் ஃபிஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் அண்ட் ஃப்ராக் இஸ் த ஃபாலோட் வெர்டிபிரேட் பை த ஆஃப்டர் த ஃபிஷ். ஸோ ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் வரக்கூடிய வெர்டிபிரேட் ஃப்ராக் தான், தட் இஸ் ஆம்பிபியன். அப்ப ரெண்டுத்துக்குமே உள்ள கனெக்டிங் லிங்க் வந்து இந்த லாட்டிமேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் see the fish body, see the structure of the fish. இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கு, பட் see the இந்த fins எல்லாமே பார்த்து நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a fish. இது பட் இன் கேஸ் ஆஃப் see here இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஃபிஷ் மாதிரியே கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு fins அப்படின்றது பாடியோட அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு டிஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். see here இதுக்கும் இந்த ஃபின்னுக்கும் இந்த ஃபின்னுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நார்மலா ஃபிஷஸ்க்கு வந்து இப்படிதான் fins வந்து இப்படிதான் பாடியோட fins அட்டாச் ஆகிருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு அப்பண்டேஜ் மாதிரி, லைக் ஒரு 4 limb hind limb மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர். இதுவும் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஃபிஷஸ்க்கு நம்ம லாஸ்ட் கார்டல் ஃபின் நம்ம போடும்போது இப்படிதான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டிருப்போம். லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபிஷ்ல நம்ம பார்த்திருப்போம், ரைட்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ஃபிஷ்ல பார்த்திருப்போம். பட் யூ கேன் see here இதுல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. இட்ஸ் நாட் லுக் லைக் எக்ஸாக்ட்லி வந்து பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் பாக்குறதுக்கு ஃபிஷ் மாதிரி இருந்தாலும் பட் அதோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலா டிஃபரெண்டா தெரியுது. அப்பியரன்ஸை தாண்டி சில கேரக்டர்ஸ் வந்து ஃபிஷ் மாதிரி ரிசம்பிள் ஆகுது, பட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஃப்ராக் மாதிரி ரிசம்பிள் ஆகுது. அந்த 4 limb hind limb ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இதுல ஃபார்ம் ஆகுது. அதனால தான் வந்து this is called as a connecting link which is between a fish and a frog. So next we are going to see about the tetrapoda. Tetrapoda அப்படி நம்ம சொல்லும்போது ஃபிஷ்ல வந்து we may not say that it's a tetrapod. Tetra means 4, poda means leg. அதுக்கு 4 leg இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஃபிஷ்க்கு. ஆனா ஆம்பிபியன்ல இருந்து நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் ஆம்பிபியன் நம்ம சொல்லும்போது இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு லைக் கிளாஸ்ல வந்து ஆம்பிபியா, தென் ரெப்டிலியா, ஏவிஸ், மேமல்ஸ் நம்ம பிரிக்க முடியும். இதுல வந்து ஆம்பிபியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது 4 limb ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 2 limbs வந்து நம்ம வந்து 4 limb அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட போஸ்டீரியர் சைட்ல இருக்கிறத வந்து ஹைண்ட் limb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆம்பிபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா now we will see the general characters of amphibia. So amphibia, amphi means both, baya means life. Bio nalu baya nalu life da. So that is a double life. It's a double life, or they can live both in water and on land. So dan kuduthirukanga double life, they can live both water and land. The study of amphibians is called batrachology. amphibian பத்தி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு பேர் வந்து batrachology. அதுவே வந்து let me clear this. And அதுவே வந்து fishes பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is called ichthyology அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Let me show that. Study of fishes is called ichthyology. Okay, இது அந்த அளவுக்கு அந்த பாயிண்ட் அதுல இல்ல. Study of fishes is called ichthyology. So most larvae are fish like. அதனால தான் வந்து லார்வான்னு சொல்றாங்க. லார்வாவோட மீனிங் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இன்வெர்டிபிரேட்ஸ் எடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். லார்வானா அதோட பேரண்ட்ஸ் மாதிரி ரிசம்பிள் பண்ணாத ஒரு அனிமலை தான் நம்ம லார்வான்னு சொல்லுவோம். பட் ஹியூமன்ஸா நம்ம லார்வான்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஹியூமன்ஸ் அந்த ஹியூமன் பேபியை பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மாதிரி ரிசம்பிள் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து வி கான்ட் சே இட் ஆஸ் அ பேபி. ஸோ இதுல வந்து லார்வா வந்து ஃபிஷ் மாதிரி இருக்கும், ஃப்ராக் மாதிரி இல்லாம ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதனால தான் இது லார்வா நம்ம சொல்றோம். அடல்ட்ஸ் ஆர் டெரஸ்ட்ரியல் கார்னிவோர். ஸோ லார்வா ஸ்டேஜ்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும்,
aquatic அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்பிளா. அண்ட் adults எல்லாமே terrestrial carnivores தான். So larvae respire through skin or gills. adult animal lungs யூஸ் பண்ணும். நம்மள mammals மாதிரி நம்மள மாதிரியே வந்து அது lungs யூஸ் பண்ணும். பட் ஆனா வந்து லார்வா பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்கின் யூஸ் பண்ணும், இல்லனா வந்து ஃபிஷ் மாதிரி கில்ஸ் யூஸ் பண்ணும். so they have both. actually there are 3 types of respiration in amphibian. amphibianல ஸ்கின் இருக்கு, கில்ஸ் இருக்கு அண்ட் லங்ஸ் இருக்கு. பட் லார்வா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கில்ஸ் அண்ட் ஸ்கின் யூஸ் ஆகுது. அடல்ட்டா இருக்கும்போது அது யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் லங்ஸ். and descendant of ancestral organisms that evolved some, not all, adaptations for life on land. இது என்ன ancestral இருந்தது வந்து even though they comes on land but கம்ப்ளீட்டா வந்து அத டெரஸ்ட்ரியல் அடாப்ட் பண்ண முடியல. பட் அதுக்கடுத்து எவல்யூஷன் நடக்கும்போது என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட அந்த லார்வா ஸ்டேஜ் இருக்கும்போது அது வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸும், அடல்ட்ஸா மாறும்போது it just adapted to the terrestrial environment அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது. and first appeared 360 million years ago. there is a 3 MYA அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. MYA means million years ago. so 360 million yearsக்கு முன்னாடி தான் வந்தது. அண்ட் ஒவ்வொரு பீரியட்லயுமே வந்து சில அனிமல்ஸ் ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்கும். அதுல வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ் நம்ம சொல்லணும்னா ஜுராசிக் பீரியட் அப்படின்னும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இதுக்குரிய வந்து கார்பனிஃபெரஸ் கார்பன் ரிச் டைம்ல தான் வந்து ஆம்பிபியனோட இது அதிகமாவே இருந்தது. and they are external fertilization tadpole larva. the larva name of amphibia is tadpole. and closed circulatory system நம்மள மாதிரியே. and 3 chamber heart. so இதுல இருக்கக்கூடியது வந்து 3 chamber heart. 3 chamber heart இருக்கு அப்படின்னா 2 auricles and 1 ventricle. 2 auricle இருக்கும். காமனா அதுக்கு வந்து ஒரே ஒரு ventricle இருக்கும். and this is the reproduction in amphibians. you can see. and this is the adult frog. so adult frog வந்து reproduction timeல மட்டும் fresh waterக்கு வருவாங்க. you can see they lay the eggs. they lay their eggs in the fresh water. இது ஒரு fresh waterல egg lay பண்றாங்க. egg lay பண்ணதுமே நேரா அது வந்து வாட்டர்லயே இருக்காது. they just settle down below the bottom, I mean bottom of the water. இல்லனா அங்க இருக்கக்கூடிய aquatic plants அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கதான் போயிட்டு செட் ஆகும். and அதுலயும் external fertilization னா first egg lay பண்ணும், then sperm release பண்ணும். sperm ரெண்டுமே egg and sperm வந்து fertilization நடந்து அதுல இருந்து embryo form ஆகும். then அதுக்கு அடுத்து larva and adult convert ஆகும். here you can see the frog eggs which is settled down in the aquatic plants settled ஆகுது. அங்க இருந்து fertilization நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட லார்வா இருக்கு. that's a tadpole larva. பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த லார்வாவை பாக்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஒரு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். அதாவது ஃபிஷ்ஷோட ஃபிங்கர்லிங்ஸ் சொல்லுவாங்க. ஃபிங்கர்லிங்ஸ்னா ஃபிஷ்ஷோட குட்டியை தான் நம்ம ஃபிங்கர்லிங்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைஸ்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரைஸ் கிடையாது. ஃப்ரைஸ்னாலும் ஃபிங்கர்லிங்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். அதோட குட்டின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து அதே ஃபிஷ் அந்த லார்வால அதுக்கு கால் வந்து முளைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு கால் முளைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் அடுத்த லார்வா. it's a yearly tadpole and this is a yearly adult. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஹைண்ட் லிம் வருது. தென் அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபோர் லிம்மும் அது ஸ்ட்ரக்சர் அதுக்கு கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து அது அடல்ட் லைஃப்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த டெய்ல் அப்படின்ற கேரக்டர் லூஸ் ஆகும். யூ கேன் see here அந்த டெய்லோட ரீஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வரும். here you can see the tail is going to vanish. அது கம்ப்ளீட்டா மறையிற ஸ்டேஜ் இருக்கும்போது தான் இது அடல்ட்டா மாறும். ஸோ அடல்ட்டா மாறும்போது அதுக்கு டெய்ல் ரீஜன் கொஞ்சமும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. and then it become adult and the life cycles once again continue. and the exoskeleton absent. exoskeleton னா இங்க ஃபிஷ்க்கு வந்து நம்ம ஸ்கேல் சொன்னோம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. and they are having homodont teeth. same type of teeth இருக்கும். 3 chamber heart, mesonephric kidney and then ureotelic. so they excrete waste material as urea. ஒரு ஹியூமன் மாதிரி அதுவும் யூரியாவை தான் ரிலீஸ் பண்ணும். but in case of fishes பாத்தீங்கன்னா they are ammonotelic. they release ammonia. அம்மோனியாவை தான் வேஸ்ட் ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணும். அதான் அம்மோனோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. they are having like a 10 pair of cranial nerves. 10 pair of cranial nerves இருக்கு. and அனியூரா அப்படின்னு பாத்தீங்கன்னா frogs and toads, that is
நியூரா மீன்ஸ் டெய்ல், அனியூரா மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்ல்லெஸ், டெய்ல் இல்லாதது, ஆப்சன்ஸ் ஆஃப் டெய்ல் அப்படின்றத நம்ம வந்து அனியூரான்னு சொல்லுவோம். ஃப்ராக் அண்ட் டோட்ஸ் எல்லாமே வந்து அனியூரன்ஸ்ல வரும். யூரோடீலா பாத்தீங்கன்னா சாலமண்டர், ஆக்சுவலி சாலமண்டர், எல்ஏ சாலமண்டர். அண்ட் அப்போடா பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லெக். ஆம்பிபியனுக்கு நம்ம வந்து ஃபோர் லிம் ஹைண்ட் லிம் நம்ம சொல்லியிருந்தாலும் பட் ஒரு சில ஆம்பிபியனுக்கு வந்து அந்த லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கவே இருக்காது. ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ், போடா மீன்ஸ் லெக். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் லெக்ஸ் இத்தியோபிஸ் அப்படின்வாங்க. பாக்குறதுக்கு வந்து ஸ்னேக் மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் நாட் த ஸ்னேக், இட்ஸ் ஆம்பிபியன். நியூட்டனி அண்ட் பீடோஜெனிசிஸ் ரெண்டு கேரக்டர் இருக்கு. நியூட்டனினா என்ன, பீடோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the retention of larval characters, example oxalate larva of Ambystoma. அது அந்த அனிமல் வந்து அடல்ட்டா மாறினாலும் அந்த அடல்ட் ஃபார்ம்ல அந்த லார்வல் கேரக்டர் அப்படியே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நியூட்டனி அப்படின்னு சொல்றது அதுதான். அண்ட் பீடோஜெனிசிஸ் பாத்தீங்கன்னா, பீடோஜெனிசிஸ் நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், பிஞ்சிலே பழுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்சிலே பழுத்ததுன்னா மீனிங் என்னன்னா, அது சின்ன சின்ன ஏஜ்ல இருக்கும் போதே பெரிய இது மாதிரி குழந்தைங்களை மேக்ஸிமம் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு. பட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த அனிமலும். பீடோஜெனிசிஸ்ல மேக்ஸிமம் வந்து நம்ம சாலமண்டர் எக்ஸாம்பிளா சொல்லுவோம். See this development of gonads or production of young ones by immature animals. அந்த அனிமல் வந்து மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே, ஐ மீன் அந்த இம்மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அது வந்து குட்டி போடும். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது தட் இஸ் கால்டு பீடோ. பீடோ மீன்ஸ் சைல்டு, ஜெனசிஸ்னா கிவிங் பர்த். சோ அது வந்து சைல்டா இருக்கும் போது இன்னொரு சைல்டு கொடுக்கும். தட் இஸ் கால்ட் as a பீடோஜெனிசிஸ். அது இம்மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கும் போது இன்னொரு குட்டி யங் ஒன்னு கொடுக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் சாலமண்டர். அண்ட் மெட்டமார்பாசிஸ் கண்ட்ரோல்டு பை a hormone called thyroxine and hence iodine. சோ நம்ம பாடியில எப்படி வந்து அயோடின் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, அயோடின் நம்ம எடுத்துக்கிறதுனால we are getting தைராய்ட்ல இருந்து we get the hormone thyroxine. so thyroxine நம்ம பாடியில நிறைய மெட்டபாலிசம்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டமார்பிசிஸ் கண்ட்ரோல் பண்றக்கூடியது தைராக்சின். அந்த பாடி டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. and this is the tailed amphibian, that is salamander. salamander இந்த எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. and this is அனியூரா. so tail இல்ல கிடையாது இந்த அனிமலுக்கு. that is called tailless amphibian. and இது வந்து அப்போடா, legless amphibian அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனிமல் வந்து அதோட எக்ஸோட இந்த இடத்துல சுருட்டி உட்காந்துருக்கு. பாக்குறதுக்கு எக்ஸாக்டா ஒரு ஸ்னேக் மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் நாட் த ஸ்னேக். here you can see the Ethiopis. Ethiopis பாத்தீங்கன்னா ஹேட்சிங் ஆகி அது எக்ல இருந்து ஹேட்ச் ஆகி வெளியே வருது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு எர்த்துவா மாதிரியும் தெரியுது. அதுனா நிறைய பேர் அதை பார்த்தேன்னு சொன்னா மண்ணுளி பாம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. so it's totally somewhat different. see but this comes under amphibian. இது ஒரு எர்த்துவாமும் கிடையாது, ஒரு ஸ்னேக்கும் கிடையாது, ரெப்டீலியாவும் கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்சன் டாட் ஃப்ராக்ஸ். அதுல வந்து இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி கால் டென்ட்ரோபாட்டிடே. டென்ட்ரோனா ட்ரீல. ஸோ அப்போ இந்த அனிமல் வந்து ட்ரீல இருக்கக்கூடிய ஃப்ராக்ஸ். இதெல்லாமே மேக்சிமம் கலர்ஃபுல்லான, ரொம்பவே அழகான கலர்ஃபுல்லா ஃப்ராக்ஸ் நீங்க பாத்துருக்கலாம். எங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவர் சேனல்ஸ்ல வந்து டிஸ்கவர் சேனல்லையோ அனிமல் பிளானட்லயோ மேபி நீங்க பாத்துருக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த பாடியோட கலரேஷனே ரொம்பவே அழகா இருக்கும். see this first frog. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அண்ட் செகண்ட் ஆஃப் எஸ்பெஷலி த போஸ்டீரியர் ரீஜன் அண்ட் த லிம் ரீஜன், அதோட லிம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல லைக் பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு. அதே நேரத்துல அதோட ஆரஞ்சு பாடியில பாத்தீங்கன்னா அதோட அந்த பிளாக் டாட்ஸும் இருக்கு. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூ வித் பிளாக் காம்பினேஷன்ல இருக்கு. அண்ட் தேர்ட் வந்து கிரீன் வித் சம்வாட் லைக் லைட் ப்ரௌன் காம்பினேஷன்ல இருக்கு. அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா yellow வித் பிளாக். ஸோ ரொம்பவே அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு, ரைட்? ஆனா இது எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப அழகா இருக்கோ, பொதுவாகவே வந்து நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கே மாட்டோம், ரொம்பவே அழகா இருக்கும். பட் ரொம்ப அழகா இருக்குன்னா அதுல வந்து ஆபத்தும் இருக்குன்னு தான் அதோட மீனிங். கேன் see here இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் ஃப்ராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆக்சுவலா தே செக்ரீட் சம் ஸ்லைம். ஃப்ராகுக்கு மேல சில ஸ்லைம் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஸ்லைம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதோட பாடியை வந்து மாய்ஸ்சரா வச்சுக்கணும், வாட்டர் லாஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா
இதுக்கு முன்னாடி ஃபிஷஸ் தான் இருந்தது. ஃபிஷ் எல்லாமே வாட்டர் இருந்தது. பட் சடனா ஒரு லேண்டுக்கு வந்ததுமே அதோட பாடி வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் தே kept their body in a moist condition. அதுக்காக அந்த ஸ்லைம் இருக்கும். பட் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல அந்த வார் நடக்கும் போதெல்லாம் வார் லைக் பவ் அண்ட் ஆரோ அந்த மாதிரி வார் நடக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பாய்சன் டாட் ஃபேமிலிஸ் இதை எடுத்து அதுக்கு மேல இருக்கிற அந்த ஸ்லைம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லைம்ல வந்து அந்த ஆரோ அந்த பவ் அண்ட் ஆரோல விடக்கூடிய அந்த ஆரோவை லைட்டா வந்து தடவிப்பாங்க. அந்த ஸ்லைம் தடவிட்டு ஒரு எனிமி மேல வந்து விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆரோ மட்டுமே நியர்லி 2 to 3 பீப்புளை கில் பண்ணும். ஸோ see that how much it is poisonous, எவ்வளவு பாய்சனஸ் அப்படின்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப பாய்சனஸ். நாட் ஒன்லி ஃப்ராக்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய அனிமல்ஸ் நம்ம பார்த்திருக்காத அனிமல்ஸ் ரொம்பவே அழகா வந்து டிஸ்கஷன் எல்லாம் காட்டியிருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து அழகு இருக்கோ அந்த அளவுக்கு அதுல ஆபத்தும் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே வந்து பாய்சனஸ் ஃப்ராக்ஸ். அண்ட் திஸ் இஸ் த நியோட்டனி. ஸோ நியோட்டனி நம்ம சொல்லும் போது அடல்ட்டா மாறினாலும் அந்த அனிமல் வந்து அதோட லார்வல் கேரக்டர் ரிட்டென்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். திஸ் இஸ் நியோட்டனி அண்ட் திஸ் இஸ் த ஆக்சலிட்டல் லார்வா. இது வந்து ஆக்சலிட்டல் லார்வா. இந்த நியோட்டனி நம்ம சொல்லும் போது எதுல நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் see here லைக் ஆம்பிஸ்டோமா. இது ஒரு லார்வல் ஆம்பிஸ்டோமா. பீட்டோஜெனிசிஸ் வந்து சாலமண்டர் நம்ம சொல்லுவோம். பாக்குறதுக்கே இந்த அனிமல் பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டா இருக்கு. பட் இட்ஸ் நாட் த டேஞ்சர் ஒன். இது ஒரு நியோட்டனி தான். ஐ மீன் அதோட லார்வா ஸ்டேஜ் தான் இது. The next one, so these are the common names and the scientific name. Ambystoma tiger salamander அப்படின்னு சொல்லுவாங்க. Siren lacertina, it's a mud eel. And Amphiuma congo eel and Alitus midwife toad, Dracophorus flying frog, Seimuria. It's a connecting link நம்ம பார்த்ததுதான். பட் இதுல வந்து சில ஃப்ராக்ஸ் வந்து ஃப்ளைங் ஃப்ராகா சொல்லுவாங்க. அதுல பிகாஸ் ஃப்ளைங் ஃப்ராக்னா அதுக்கு வந்து விங்ஸ் ஆர் ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. தே ஜஸ்ட் ஹேட் அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஸ்கின், அதோட லேட்டரல் சைட்ஸ்ல ஃபோல்டர் ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக்ல ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு அது தாவும் போது அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். இஃப் யூ ஹேவ் டைம் ஜஸ்ட் கூகுள் இட் அண்ட் யூ கேன் see that animal. See here, இதுதான் நம்ம சொன்ன அலைட்டஸ் மிட்வைஃப் டோட். ஸோ இதான் அந்த ஃப்ராக். பாத்தீங்கன்னா ஒரு கேமஃபிளேஜ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. சரௌண்டிங்க்கும் அந்த இந்த அனிமலுக்கும் டிஃபரன்ஸே தெரியல. see that. ஸோ ஆக்சுவலா எக்லே பண்ணிட்டு அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல காட்டியிருக்காங்க. That is a Rhacophorus. It's a like a flying frog. Flying frog இது நம்ம சொல்லுவோம். இது எந்த சைடுல இருக்கும் அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா இந்த லேட்டரல் சைட்ஸ்ல தான் இருக்கும். ஆக்சுவலா you can see here இந்த லேட்டரல் சைட்ஸ்ல இது வந்து விரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ஸ் வந்து பாக்குறதுக்கு ஒரு ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி கொடுக்கும். And this is a salamander, Ambystoma. Lizard மாதிரி இருக்கும். And the next one is a Sicilian Apoda. Ethiophis நம்ம பார்த்ததுதான். Legless amphibian. And this is a Seimuria. So நம்ம வந்து இதுக்கு முன்னாடி Latimeria பார்த்தோம். Latimeria is a connecting link between a fish and an amphibian. ஒரு amphibianக்கும் ஒரு ஃபிஷ்க்குள்ள கனெக்டிங் லிங்க் நம்ம லாட்டிமேரியா சொல்லியிருந்தோம். இது வந்து செய்மூரியா. இந்த செய்மூரியான்றது வந்து இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஒன். இது எந்த டைம்ல இருந்தது பாத்தீங்கன்னா டைனோசார்ஸ் இந்த நேரத்துல இந்த செய்மூரியா இருந்தது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் எக்ஸ்டிங்க்ட் ஒன். இட் ஆக்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஆம்பிபியன் அண்ட் ரெப்டீலியா. ஸோ இதால தண்ணிலையும் இருக்க முடியும், அட் த சேம் டைம் லேண்ட்லயும் இருக்க முடியும். ஒரு ஆம்பிபியன் மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஆம்பிபியன் அண்ட் ரெப்டீலியா. And it simultaneously have both the characters of amphibian and reptilia, just like crocodiles madri. Crocodiles ancestor அப்படினு கூட சொல்லலாம். Okay students, we will see in the next session. We will continue in the next session students. Thank you.